ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரூப் 4 எக்ஸாமுடைய சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் படிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. சிலர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வீட்டில் இருந்தே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருப்பீங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய டைமில் தான் பார்த்திங்கன்னா பழைய சிலபஸ்க்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ திடீர்னு சிலபஸ் மாற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ ஒர்க் பண்ணுற நேரம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டைமில் தான் மார்னிங் டைமும் நைட் டைம்லேயும் ஸ்டடி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸை படித்து வச்சுருந்துருக்கிறவங்களுக்கு இப்போது இந்த புதுசாக சிலபஸ் கொடுத்ததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளால் கிளியர் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு 2 அட்டெம்ப்ட் ஆல்ரெடி ஒரு டைம் 2 டைம் அல்லது 3 டைம் கூட எழுதி 1 or 2 கொஷின்ஸில் விட்டு போயிருந்துருக்கலாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் நம்ம 2025 வரப்போகிற அந்த குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது இந்த குரூப் 4 எக்ஸாமுடைய சிலபஸ் மாற்றிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய பர்சனல் அட்வைஸ் அண்ட் தென் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியானது அப்படின்னு நான் சொல்வேன். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழை அதிகமாக பேர்டனாக படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, பழைய புக்கு புது புக்கு எல்லாமே ஒரு லைன் கூட விடாமல் நம்ம படிச்சிருந்தா கூட நம்மளால் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸோடு போவோம், 90+ போடுவோம் அப்படின்ற மாதிரி. பட் அந்த 90+ போட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறதா தான் கொஷின் பேப்பர் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம நிறைய எவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அதிகப்படியாக புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் சில இடத்துல வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளால் நிறைய படிக்கிறதுனால சில டைம் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாமலாம் போகும். பட் இப்போ கொடுத்துருக்கிற தமிழ் சிலபஸ் ரொம்ப ரொம்ப குறைவானதாக தான் இருக்குது. முழுக்க ஒரு 70-75% வரைக்கும் இலக்கண கேள்விகள் இருக்கிற மாதிரியான அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை பார்த்தா போதும். மீதி இருக்கக்கூடியதுக்கு நம்ம பிளான் பண்ணி இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2025 பார்த்திங்கன்னா ஜூலையில் வரப்போகுது, சரியா? 2025 ஜூலை மாதம் குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதை எப்படி நம்ம கான்ஃபிடென்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா எந்த மந்த் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்களோ அந்த மந்த் எக்ஸாம் நடந்துருது. எந்த மந்தில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது ரிசல்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ நாம் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வேகமாக செய்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவில் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 விஷயங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களையும் என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களையும் என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கும்போது நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், அதனால் எனக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்காம போச்சு. அதே போல் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன், அதனால் எப்படி என்னால் படிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதே போல் நான் முழுமையாக ஃபுல் டைமாக படிக்கும்போது நான் எப்படி 2022 குரூப் 4 எக்ஸாமில் அந்த நடந்த எக்ஸாமில் 170+ கொஷின்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. என்னுடைய ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ தமிழ் சப்ஜெக்ட் படிக்க பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எதனால் அப்படின்னா, அதில் தான் 100 கேள்விகள் தமிழே கேட்குறாங்களே. ஸோ நம்ம தமிழ் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னா. அதே போல் என்னோடய மேஜர் மேக்ஸ் மேஜர் அப்படிங்கிறதுனால ஸோ நம்மளால் மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கேள்விகளையும் நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் டிஎன்பிஎஸ்சியை முதல்ல எழுதணும்னு நினச்சேன். ஸோ அப்படி நான் நினைக்கும் போது தமிழ் படிக்கிறதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா,
ஓனாக வந்து நானே இப்போ 6th ஒவ்வொரு புக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஓனாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ தமிழ் படிச்சுக்கிட்டே வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பித்தேன். சாட்டர்டே சண்டேஸில் அண்ட் தென் நமக்கு கிடைக்கக்கூட டைமில் தான் வந்து படிக்க முடியும். ஒர்க் போகிறவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதோடைய டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு வந்து தமிழில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது 2016 எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணும்போது என்னால் வந்து தமிழில் 83 கேள்விகள் எழுத முடிஞ்சது. சரியா, ஃபர்ஸ்ட்டு நான் தமிழில் வந்து எத்தனை கேள்வி தான் என்னால் எழுத முடியுது அப்படின்னா 83 கேள்வி எழுத முடிஞ்சது. மேக்ஸில் வந்து என்னால் வந்து 17 கேள்விகள் தான் சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருது. ஜிஎஸ்சில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மதிப்பெண் தான், என்னால் வந்து ஒரு 30+ கொஷின்ஸ் கூட சரியாக போட முடியல. ஸோ அப்போ வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் வந்து தமிழ் மேக்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, ஜிஎஸ்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி முடித்து அதை ஆன்சர் கீ பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் பிறகு ஜிஎஸ்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மேக்ஸை தாண்டி ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நான் படித்த 2 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஐஎன்எம் அப்படின்னு படிச்சுட்ருக்கிற அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் அதுக்கப்புறம் பாலிட்டி கொஞ்சமும் தான் படிப்பேன். வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து ஜிஎஸ்சில் படிக்க மாட்டேன். இந்த பாலிட்டியில் வர கொஷினும் அந்த ஐஎன்எம்மில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை படித்தா அதில் இருக்கக்கூடிய கொஷினும் ப்ளஸ் அது கூடவே தமிழ் மேக்ஸு இதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது எதனால் அப்படின்னா, நம்மளால் எவ்வளவு படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாமளே நம்மளை குறைவாக எடை போட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து நான் முதல்ல என்ன நினச்சிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா பண்ணிவிடுவேன். அந்த 83 அப்படிங்கிறத எப்படி நம்ம 90 எபோவ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சதை தவிர இந்த ஜிஎஸ் வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த கான்செப்டுக்குள்ளார நான் போகவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் என்னால் தமிழில் 93 கொஷின்ஸ் சரியாக எழுத முடிஞ்சது. தமிழில் 93 கொஷின்ஸ் எழுத முடிஞ்சது. பட் என்னால் வந்து மேக்ஸில் 20+ கொஷின்ஸ் போட முடிஞ்சது. ஜிஎஸ்சில் அப்போவுமே வந்து ஸ்கோர் வந்து என்னால் 40+ தான் போட்டிருக்க முடிஞ்சது. ஸோ அப்போவுமே என்னால் வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியல. அப்போவும் எனக்கு கட் ஆஃப் குள்ளாரையே வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டேவும் படிக்க முடியாது. அதே போல் வீட்டில் இருந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டைமில் தான் நம்ம வந்து படிக்க முடியும். குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைமில் தான் படிக்க முடியும். ஸோ இது எல்லாமே யோசித்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சென்டர் போய் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. அப்புறம் சென்டரில் போயிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் பயிற்சி நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 2-3 months வந்து நான் படித்தேன். கொரோனா லாக் பண்ணதுனால மறுபடியும் எகெயின் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2022 பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் தெரியும். அப்போ கொரோனா பீரியடில் வந்து நிறைய லேகிங் இருந்தது, எக்ஸாம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் கொரோனாவுக்கு முன்னாடியே போயிட்டு ஜாயின் பண்ணேன். பட் கொரோனா லாக் ஆனதுனால மறுபடியும் வீட்டுக்கு வர ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ எகெயின் வீட்டுக்கு வந்துட்டு கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கால்ஃபர், அதாவது நமக்கு வந்து ஜூலை 2022 எக்ஸாமுன்னு சொல்லியாச்சு. அந்த ஜூலை எக்ஸாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு திரும்பவும் அதே இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ, சென்டரில் என்ன ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ, இந்த வீக் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே முழுமையாக படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் நான் சென்டர் போனதுக்கப்புறம் தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சது. எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ நேரம் படிக்கணும், எதை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும், எதை வந்து செகண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் சென்டர் போய் படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்சில் என்னுடைய ஸ்கோர் வந்து 54 வந்தது 2022. இதில் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங்லேருந்து நைட் ஒரு 11 o'clock, மார்னிங் ஒரு 6 o'clock இல்லைனா 5:30 அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். எந்திரிக்கும் போது இருந்து மறுபடியும் நான் எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் தூங்க போவேன். நான் சொன்னேன், தூங்க போகிற வரைக்குமே கண்டினியூவஸாக எனக்கு வந்து படிக்கிற ஒர்க் மட்டும்தான் இருக்கும். நான் ஏன் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாய்ப்புகள் வந்து தவறி தான் போகும். இந்த டைம் இல்லை அடுத்த டைம்னு நம்மளுடைய
அந்த சக்ஸஸ்க்கான டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கால்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் இருந்து ரிலீவ் ஆகி கம்பல்சரியாக முழு நேரமும் உங்களால் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒரு மிக கடினமான ஒரு செயலாக தான் இருக்கும். ஸோ கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுடைய முழு நேர வேலையும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா படிக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதே போல் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். சரியா? முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலபஸில் இருக்கிற ஒரு வார்த்தையை கூட விட்டுடக்கூடாது. இருக்கிற அத்தனையுமே படித்து முடிச்சிடணும். தமிழும் மேக்ஸும் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம கட் ஆஃப்க்கு உள்ளார வர முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சே இந்த இடத்துல வந்து 3 கொஷின்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். கொஷினை வந்து சரியாக ரீட் பண்ணாமல் எதிர்ச்சொல் தரதுல எல்லாம் நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம் எழுதும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ரோச் பண்ணணும். இல்லைன்ட்டா இன்னமும் எனக்கு ஸ்கோர் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழில் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதே போல் மேக்ஸில் எப்படி ஃபுல் கொஷின்ஸும் சரியாக அட்டன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படித்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழை வந்து முடிச்சுடுவேன். சரியா? தமிழை படிக்கும் போதே நான் கூடவே கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு குறிப்பிட்ட டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸை நம்ம ரெகுலராக வந்து அதோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதே போல் அந்த சென்டரில் வந்து எங்களுக்கு வீக்லி என்ன நடத்துகிறாங்களோ அந்த டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டு பார்த்துடுவேன். அதே போல் ஃபார்முலாஸை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செல்ஃபில் வந்து எப்போவுமே நான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சுருந்துருப்பேன். தினமுமே மேக்ஸ் ஃபார்முலா வந்து கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஈவன் தோ நான் வந்து ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். ஸ்கூலில் வந்து மேக்ஸ் எடுத்திருக்கேன். 8th to 10th வரைக்கும் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும் போதுமே நான் வந்து காம்படிஷன் அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கே எந்த இடத்துலையும் வந்து ஃபார்முலாஸில் லேக் ஆகக்கூடாது, எந்த ஃபார்முலா எதுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஷினை பார்த்த உடனே தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபார்முலாஸை வந்து நான் ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பேப்பரில் எழுதி ஒரு இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கோங்க, உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி. அதே போல் சிலபஸும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் தமிழ் கூடவே, அதாவது நீங்கள் தமிழை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா செகண்ட் டைம் வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அது வரைக்கும் இந்த ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியையும் பாலிட்டியும் எடுத்துக்கணும். சைட் பை சைடு வந்து இதை முடிச்சுக்கிட்டே வரணும். அப்படி முடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறகு தமிழை வந்து இன்னொரு டைம் ரீகால் பண்ணுவீங்க இல்லையா? அந்த 3வது டைம் ரீகால் பண்ணும்போது இந்த ஜிஎஸ்சில் படிச்சிருக்கிற சப்ஜெக்ட்டு ப்ளஸ் அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஜெக்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எம் முடிச்சுக்கிட்டு அது கூட அடுத்தது பாலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேசிய இயக்கம் முடிச்சாச்சா, அதுக்கு பிறகு பாலிட்டியை வந்து நல்லா தர பண்ண ஆரம்பித்தேன். பாலிட்டி முடித்த பிறகு என்ன சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜியாகிரஃபி அப்படிங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டேன். ஜியாகிரஃபி முடித்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சரியா? எக்கனாமிக்ஸு அண்ட் தென் யூனிட் 8 படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த யூனிட் 8 வந்து நான் ஏன் இங்கே படித்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் ஐஎன்எம் படிக்கும்போதே அதுலேயே பாதி ஐஎன்எம் லெசன்லேயே பாதி லெசன்ஸ் வந்து இந்த யூனிட் 8க்கான லெசனும் கவர் ஆகிடும். தமிழ் படிக்கும்போது அதில் பாதி வந்து யூனிட் 8க்கான லெசன் கவர் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டு யூனிட் 8 படிக்க ஆரம்பித்தேன். யூனிட் 8 முடிச்சுட்டு தான் யூனிட் 9 படித்தேன். ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 சப்ஜெக்ட் ஐஎன்எம்மும் பாலிட்டி தான் படித்தேன். பட் சென்டர் போய் படித்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து எல்லா ஜிஎஸ் கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடியும், எல்லா ஜிஎஸ் சிலபஸுமே என்னாலையும் படிக்க முடியும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்,
நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இவங்க போய் படிக்க போகிறாங்களா, இவங்க வேலை வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலை வாங்குற வரைக்குமே நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு நம்மளை நம்பிக்கை வச்சு ஊக்கப்படுத்துகிறவங்களும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து என்னால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்பினாங்க. என்னுடைய அம்மா ஃபேமிலி ஆகட்டும், என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே வந்து என்னால் படிக்க முடியும், எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து நான் தொடர்ச்சியாக படித்தேன்னா படிக்கிறதே வேலையாக முழு நேரமாக கொடுத்தா படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பட் சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களால் போய் படிக்க முடியுமா, உன்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுருக்கும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் மன தைரியம் அப்படிங்கிறது ஒன்று மனசில் வச்சுக்கணும். நீங்கள் நாம் வந்து வெற்றி பெற்ற பிறகு நம்மளை வந்து மக்கள் பார்க்குற விதமே மாறும், அவங்களுடைய மதிப்புகள் கொடுக்குற மதிப்புகள் மாறும், அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற பேச்சுக்களுடைய அந்த உயர்வு மாறும். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு வெற்றி அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்கு முன்னாடி பல்வேறு தடைகள் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குற எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லைனா ரொம்ப அவமானங்களை சந்தித்து தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவமானங்களோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பர்டனோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் படிக்கிறத விட இப்போ இருந்து படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து சரியான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்கள்ல, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து இப்போவே ஒர்க்கை ஸ்கிப் பண்ண வேணாம். ஆனால் இப்போவே வந்து நீங்கள் சிலபஸை முடிச்சு வச்சுக்கோங்க. தமிழையும் மேக்ஸையும் மட்டும் கூட கால்ஃபர் வரத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்சிட்டிங்கன்னா கால்ஃபர் வந்த பிறகு ஜிஎஸ்ஸு ப்ளஸ் தமிழ் மேக்ஸை ரீகால் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, முழு நேரமும் படிங்க, முழு சிலபஸையும் படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 75% ஆஃப் போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும், நம்ம வந்து அதுலேயே வந்து பாஸ் பண்ணிட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 75% ஆஃப் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும்போது உங்களால் 50% ஆஃப் சிலபஸ்க்கு தான் எக்ஸாமே எழுத முடியும். நீங்கள் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை சிலபஸையும் நீங்கள் அவ்வளவு லெசன்ஸையும் தரவாக படிச்சுட்டிங்கன்னா தான், தெளிவாக புரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா தான் அங்கே போய் எழுதும்போது உங்களால் ஒரு 75லேருந்து 80% ஆஃப் கொஷின்ஸை சரியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சிலபஸை எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிலபஸ் மாறிட்டதுனால 100க்கு 100 வாங்குறது நம்மளால் சாத்தியமான விஷயந்தான். ஃபர்தராக வந்து நானும் எகெயின் ப்ரிப்பேர் பண்ண போகிறதா தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ எகெயின் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் நான் எப்போவுமே படித்தேன்னா என்னுடைய ஓன் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய ஓன் நோட்ஸ் நான் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஒவ்வொன்றா தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். படிக்கிறவங்க நீங்கள் முழு நேரமாக படிங்க. கோச்சிங் சென்டர் போகணுமா போகக்கூடாது அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எக்கனாமிக்காக வந்து கொஞ்சமாவது உங்களால் ரன் பண்ண முடியும், அரல்ஸ் வந்து கடன் வாங்கியாவது படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போங்க. கோச்சிங் சென்டர் போகிறது வந்து எதற்காக அப்படின்னா வந்து ஒரு பழமொழி வந்து ஒன்று கேள்விப்பட்டிருந்திருப்பீங்கள்ல, சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோச்சிங் சென்டர் போகிறது நம்மளுடைய டெஸ்ட்ராக்ஷன்ஸு. நாம் ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறதோ அரல்ஸ் ஏதாவது வேலை செய்கிறதோ இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கோச்சிங் சென்டர் போயிட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற சிலபஸே வந்து அவங்க சொல்கிற நாளுக்குள்ளார முடிக்க முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வேறு எந்த வேலையும் செய்ய தோணாது, படிக்கிறது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.